இந்த பொண்ண ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லி கர்ப்பமாக்கி ஏமாத்திடுறான். அதனால இந்த பொண்ணு மேலேந்து கீழே விழுந்து தன்னோட வாழ்க்கையை தானே காலாவதி ஆக்கிக்கிறான். இதனால மனம் நொந்து போன நாசர் தன்னோட பொண்ணுக்கு காரணமான பையனை போட்டு தள்ளணும் அப்படிங்கறத முடிவு பண்றாப்ல. கமலஹாசன் எல்லாமே சேர்ந்து அந்த பையனை ஹைஜாக் பண்ணதா சிம்பு வராப்ல. இப்ப என்ன, கமலஹாசன் இந்த பையனை போட்டு தள்ளுவாப்ல, அந்த பையனுடைய தாத்தா ரிவெஞ்ச் எடுக்க வருவான். அதுதானே கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல இல்லையா. இவனுங்க 2 பேரும் அடுத்த சீனே சமாதானம் ஆயிடுறாங்க. அப்ப இவனும் வில்லன் இல்ல, வேற யாரு? இந்த அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆன மிர்சாப்பூர் சீரிஸை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல டெரரா வருவார்ல குட்டு பாய் அப்படின்னு சொல்லி, அவர்தான் இந்த செத்து போன பையனுடைய அண்ணன். அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஓ, அப்ப இவர் தான் வில்லனா? மாசா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவர் ஒன் ஆஃப் தி வில்லன் தான், ஆனா ஒருத்தர் இல்ல. அப்ப யாரா வில்லன் அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரிஷா தான். ஏன்னா இந்த பொட்ட பிள்ளைக்காக தான் ஆண்டவரும் நம்ம எஸ்டிஆர்